அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமான விஷயம் தான் பெற்றோர்களிடத்தில் வர வேண்டும் குழந்தைகளுக்கு துஆ செய்யக்கூடிய பழக்கம். இரண்டாவது, குழந்தைகளுடைய திறனை பெற்றோர்கள் எப்பயும் ஊக்குவிப்பது மட்டுமல்ல, அந்த திறனை பெற்றோர்கள் மதிக்கணும். மூணாவது, குழந்தைகளுக்கு தக்வா இறையச்சத்தோட தர்பியா கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாக மாற வேண்டும். அதே மாதிரி நாலாவது, குழந்தைகளுக்கு அதப் ஒழுக்க விளிம்பியத்தை அழகான முறையில கற்றுக் கொடுக்கிறது. அதுல ஐந்தாவது, எல்லா குழந்தைகளோடையும் வீட்டுல நீளமாக நடக்கிறது. ஆறாவது, குழந்தைகளோட அன்பாக இரக்கமாக கருணையாக நடக்கிறது. இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அதாவது லேசாக தொட்டு காட்டிட்டு போகலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த ஆறும் ஒரு குழந்தைக்கு கிடைக்காவிட்டால் நிச்சயமாக யாபம் வச்சுக்கோங்க, இன்றைக்கு குழந்தைகளுக்கு இந்த 6 விடயங்களும் சரியான முறையில் அமையாவிட்டால் அந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் தவறான வழிக்கு போவதற்கு காரணமாக அமையும். முதலாவது, உம்மா வாப்பா கிட்ட வரவேண்டிய மிக முக்கியமான விஷயம், குழந்தைகளுக்கு துஆ செய்யக்கூடிய பழக்கம் வரணும். முதலாவது, நாங்க எங்களுக்கே துஆ செய்யறது இல்ல, குழந்தைகளுக்கு எங்க துஆ செய்ய டைம் இருக்க போகுது? இந்த பழக்கத்தை உருவாக்கிக்கோங்க. ஆனா அல்ஹம்துலில்லாஹ், துஆவை விட பதுவால எங்கட பெண்கள் சில ஆண்களும் இருக்கிறாங்க சரியான எக்ஸ்பர்ட். ஒரு ஊரை அழிக்கணும் என்று சொன்னா எங்க நாட்டுல சில பெண்கள் இருக்கிறாங்க, அந்த பெண்களை கூட்டி போன அந்த ஊரை அழிஞ்சிடும், அந்த அளவுக்கு பதுவால எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்க. ஆனா துஆ கேட்க தெரியா. துஆ அது நோன்பு 27க்கு, அது ரமலான் காலத்துல எங்கேயாவது ஒரு பள்ளியில ஒரு ஹஸ்ரத் கேட்டு அதற்கு ஆமீன் சொல்ல தெரியுமே தவிர உட்கார்ந்து அல்லாஹ்விடத்துல கண்ணீர் வடித்து ஏந்த குழந்தைக்கு எனக்கு துஆ செய்ய தெரியாவிட்டால் நாளைக்கு ஏந்த ஜனாசா வைக்கப்பட்டா எனக்கு முன்னால ஏந்த மகன் நின்று அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்ற துஆ கூட அந்த குழந்தை செய்யாது. அன்பான சகோதரர்களே, கொஞ்சம் தெய்வல பள்ளிக்கு ஒவ்வொரு ஜனாசாவுக்கும் போங்க. போய் ஒவ்வொரு ஜனாசாவுக்கும் குழந்தைகள் பிள்ளைகள் தொழிக்கக்கூடிய முறையை பாருங்க. கவலையாக இருக்குது, கவலையாக இருக்குது. அன்றைக்கு ஒருவர் வந்து ஜனாசா தொழுவிக்கிறாரு, உம்மட ஜனாசா வைக்கப்பட்டிருக்குது, அல்லாஹு அக்பர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், ஒரு தக்பீரோட ஜனாசா தொழுகை முடிஞ்சு. ஜனாசா தொழுகை எப்படி தொழுவிக்க வேண்டும் என்று கூட தெரியாது. உம்ம மௌத்து முன்னால் உம்மட ஜனாசா. யாரு குத்தவாளி? மகன் குத்தவாளி அல்ல, மௌத்தாக இருக்கக்கூடிய உம்ம குத்தவாளி. ஏனென்றா 4 தக்பீர் கட்டி தொழக்கூடிய முறையை கூட மகனுக்கு சொல்லிக் கொடுக்காம உம்ம மௌத்தாகிட்டா. அன்பான சகோதரர்களே, முதலாவது பண்பு எங்களுக்கிட்ட துஆ செய்யக்கூடிய பழக்கம் வரணும். யா அல்லாஹ், என்னுடைய குழந்தைய நல்ல திறனுள்ள, நல்ல அறிவுள்ள, பேணுதல் உள்ள, பக்குவம் உள்ள நல்ல குழந்தையாக இந்த சமூகத்துல வாழ வச்சிருயா அல்லாஹ். அழகான துஆக்களை கேளுங்க. யா அல்லாஹ், யாருக்கு முன்னாலேயும் ஏந்த குழந்தைய கையேந்து வச்சிடாதையா அல்லாஹ், யாருக்கு முன்னாலேயும் ஏந்த குழந்தையை இழிவுபடுத்திடாதையா அல்லாஹ். ஏந்த மௌத்துடைய நேரத்துல ஏந்த கபருக்கு நன்மை வரக்கூடிய ஒரு குழந்தையாக இந்த குழந்தையை நீ ஆக்கி தந்திரியா அல்லாஹ். குர்ஆன் எடுத்து பாருங்க, நபிமார் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கும் போது அது சஹாபாக்களுக்கு ஓதி காட்டினாங்க. அந்த இடத்துல ஹஜ்ரத் ஜக்கரியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கேக்குறாங்க, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹின், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தையை தா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, ஃபஹப்லி மின் லதுன்க வலியா, யா அல்லாஹ் எனக்கு உன்னிடத்தில் இருந்து உன்புறத்தில் இருந்து ஒரு குழந்தையை தா. இப்ப குழந்தைகள் சம்பந்தமாக குர்ஆன்ல எல்லா அன்பியாக்களும் அல்லாஹ்விடத்துல கேட்டது, யா அல்லாஹ் எங்களுக்கு சாலிஹான குழந்தையை தா. ஆனா தாயுடைய கற்பம், தாயுடைய வயிற்றுல குழந்தை இருக்கும் போதே நாங்க திங்க் பண்றது என்ன? முதலாவது வேலை எல்லாரிடத்திலும் என்னையும் சேர்த்து சொல்றேன், ஸ்கேன் பண்றது. என்ன குழந்தை? சரி டாக்டர் அது ஆம்புல் என்று சொல்லிட்டா, ஆண் குழந்தை என்று சொல்லிட்டா, முதலாவது பெட்டாக்கு போய் திறந்து இறங்கி என்ன செய்யறது? எல்லாமே நீலத்தால வாங்குறது. நீல பெட்ஷீட், நீல தலவாணியோட, நீல சோப் கேஸ். இல்ல உங்களோட குழந்தை பெண் குழந்தை எல்லாம் பிங்க்ல தேட போறது. அடே, ஆண் பெண் என்று சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் குழந்தை வயிற்றுல வந்ததோட யா அல்லாஹ் இந்த குழந்தை எந்த பிரச்சனையும் இல்லாம பிறக்கணும் என்று கேட்கிறதே இல்ல. அது எப்ப கேட்கறது என்று சொன்னா, லேபர் ரூமுக்கு போறதுக்கு சரியா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால மாப்பிள்ள இருந்து துவா கேட்கிறேன், யா அல்லாஹ் யா அல்லாஹ் நான் இதை சதக்கா கொடுக்கிறேன், அதை சதக்கா கொடுக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எப்ப உங்களோட மனைவியுடைய கற்பத்துல குழந்தை உருவாகுதோ அந்த நேரத்திலே நீங்க துவா கேளுங்க. ஒரு கணவன் மனைவி தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் ஒன்றும் சேரும் போதே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தராங்க, இந்த துவா ஓதுங்க. பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபின ஷைத்தான மா ரஸக்தனா. இந்த துஆவை ஓதுங்க.
உங்களோட குழந்தைகள் ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாக்கப்படுவார்கள். எந்த நேரம் ஆரம்பம் குழந்தை கற்பத்தில் தரிப்பதற்கு முன்னாலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களோட குழந்தைகளுக்காக துஆ செய்யுங்க.